இஸ்ரேல் பிடியிலிருந்து 23 மலேசியர்களும் விடுவிப்பு. இஸ்ரேல் ராணுவத்தின் பிடியில் சிக்கிய குளோபல் சமிட் ஃபிளாட்டிலா மனிதநேய குழுவில் இடம்பெற்றிருந்த 23 மலேசியர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த 23 மலேசியர்களும் இஸ்ரேல் ரெமன் விமான நிலையத்திலிருந்து துருக்கி இஸ்தான்புலை நோக்கி பயணமாகியுள்ளனர். துருக்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு விமானத்தின் மூலம் அவர்கள் இஸ்தான்புலுக்கு கொண்டு வரப்படுவர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பல தரப்பட்ட அரச தந்திர பேச்சுவார்த்தைகள் மற்றும் துருக்கி அதிபர் ரிகெப் தையிப் ஏற்பாடு செய்த உடன்பாட்டிற்கு ஏற்ப சிறப்பு விமானத்தில் 23 பேரும் கொண்டு வரப்படவிருக்கின்றனர். இஸ்ரேல் ரெமன் விமான நிலையத்தில் உடல்நல பரிசோதனை மற்றும் இதர சோதனைகளை முடித்துக்கொண்டு அவர்கள் துருக்கி வந்தடைவர். இஸ்ரேல் ராணுவத்தின் அடக்குமுறை மற்றும் அழுத்தம் காரணமாக 23 மலேசியர்களும் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளனர். அவர்கள் இஸ்தான்புல் வந்தடைந்ததும் முழு மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவர் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.